அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமிக் பிரதர்ஸ். பொதுவாக நம்ம இப்போ நோன்பு வச்சிருக்கும் போது எல்லாருக்குமே வரக்கூடிய டவுட்ஸ் என்னன்னா, எண்ணெய் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் எண்ணெய் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம உடம்புல எண்ணெய் தேய்ச்சாலும் நோன்பு முடியாது. அதுக்கப்புறம் இந்த முடி வெட்டுறது, நகை வெட்டுறது, அப்புறம் தைலம் போடுறது, அப்புறம் இந்த அத்தர் போடுறது, அதனால நோன்பு முறிஞ்சிடாது. ஆவி பிடிச்சாலும் நோன்பு முறியாது. ஆனால் அந்த தண்ணி உள்ள போகாம நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊசி போடுறத மேக்சிமம் தவிர்த்துருக்கணும். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஊசி போட்டுக்கலாம், நோம்பு முறியாது. ஆனா குளுக்கோஸ் போட்டா நோம்பு முறிஞ்சிடும். அப்புறம் வாந்தி எடுத்தா நோம்பு முறியுமான்னு கேட்டா புகாரில வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, வேணும்னே வாய்க்குள்ள கை விட்டு வேணும்னே வாந்தி எடுத்து நோம்பு முறிஞ்சிடும். இயற்கையா வாந்தி வந்தா நோம்பு முறியாது. அதுக்கப்புறம் இந்த டிராப்ஸ் போட்டாலும் நோம்பு முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரத்தம் இருந்தா நோம்பு முறியுமா அப்படின்னு கேட்டா நோம்பு முறியாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு வச்சிருக்கும் போதே ரத்தம் குத்தி ஹிஜாமால எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்னே ஒன்று என்னன்னா, இந்த பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குறத நம்ம மேக்சிமம் தவிர்த்துருக்கணும். ஏன்னா அந்த டேஸ்ட் நம்ம தொண்டைக்குள்ள போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம வெறும் ப்ரஷ் வச்சு இல்ல மிஸ்வாக் செஞ்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வாயை சுத்தம் செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்ஷால்லா இனி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.